கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தேவ ஜனமே, கர்த்தருக்காக காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று 40ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஜெபத்திற்கு முன்பு ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டியது அவசியம். ஜெபத்திற்கு பின்பு ஸ்தோத்தரித்து கர்த்தர் என்ன பேசுவாரோ என்று கேட்பதற்கு காத்திருக்க வேண்டியது அவசியம். பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக இனிமையான, ஆறுதலான, மகிமையான நேரம் உண்டென்றால் அது அதிகாலை வேளையில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருக்கும் நேரம்தான். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அதிகாலை வேளையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதற்காகவே ஆபிரகாம் அதிகாலை வேளையில் எழுந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். யாக்கோபின் அனுபவமும் அதுதான். மோசேயின் மேன்மைக்கு காரணமும் அதுதான். அதிகாலை வேளையில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, சகோதரர் சாம் ஜபுதரை அவர்கள் அதிகாலை எழுந்து கர்த்தரை துதித்து பாடுகிறதை அவருடைய மகன் பார்த்திருக்கிறாராம். விடியற் காலம் 4 மணி முதல் 5 மணி வரை கர்த்தரை துதித்து பாடுவாராம். பின்பு வேதம் வாசிப்பாராம். பின்பு குடும்ப ஜபத்தை நடத்த மற்ற எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார் என்பதாக அவருடைய மகன் சாட்சி கொடுத்தார். ஜான் வெஸ்லி என்ற பிரசித்தி பெற்ற போதகரின் தாயார் சுசன்னா வெஸ்லியை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுடைய குடும்பமே பெரிய குடும்பம். ஏராளமான பிள்ளைகள் என்றாலும் ஜெபத்திலே கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க நேரத்தை ஒதுக்கி அனைவரையும் பங்கேற்க செய்தார்கள். இதனால் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வல்லமையான ஊழியக்காரர்களாய் பிற்காலத்தில் பிரகாசித்தார்கள். தேவ ஜனமே, கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை சந்திக்க வந்தார். தேவ பிள்ளைகளே, ஒரு நாளில் மிக குளிர்ச்சியான வேலை அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரைதான் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த காலத்தில் தான் கர்த்தரும் ஆதாமை சந்திக்க வந்திருக்க கூடும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் தருகிறார்கள். தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் கர்த்தருடைய இன்பமான பாதபடிக்கு ஓடி வந்து விடுங்கள். அப்படி யார் யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்கள் நிச்சயம் கேட்கப்படும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க,